எல்லாருக்கும் வணக்கம். படைப்பாளிகள் கூட்டத்துல ஒரு சின்ன குட்டி படைப்பாளியாக பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை பேரும் அந்த படம் பார்த்ததே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது வகையில சோசியல் மீடியாவிலையும் நண்பர்கள் மூலமாகவும் எனக்கு சேரும்போது இன்னும் மகிழ்ச்சி அடைவேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஒரு அடாவடியான வேகபாண்ட் சுத்தி திரியக்கூடிய ஒரு கேரக்டராக நடிச்சதுக்கும் நம்ம இயக்குனர் பாஸ்கர் சக்தி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அது ஒரு மகிழ்ச்சி. படத்தினுடைய 5 பாடல்களையும் எழுத கிடைத்த வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அதை பாட்டு எழுதுறதே ரொம்ப சந்தோஷமான அனுபவமா இருந்தது. அதை திரையில பார்க்கும்போதும் அது பாடல்கள் வெளியான உடனே எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய மனமார்ந்த பாராட்டுகள் கேட்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு எழுதுறவனுக்கு அந்த எழுத்து பற்றி ஒரு கருத்து வரும்போது ஒருவேளை நீங்க கூப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா கூட நல்லா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கும். நல்லா இருக்குன்னே சொல்லும்போது ஒரு சந்தோஷம் ரெட்டிப்பு சந்தோஷம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கு. அதனால உங்கள் அனைவருக்கும், கருத்து சொன்ன அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த கதையை சொல்லி நமக்கு இயக்குனர் நமக்கு அதை புரிய வைக்கும் போது கதையை சொன்னாரு. அந்த கேரக்டர் தான் நம்ம மைண்ட்ல வச்சோம். ஏன்னா நான் அங்க தேனியில அந்த மாதிரியான நபர்கள் உண்டு. இந்த படத்துல வர்ற வரதன் கேரக்டர், நான் எடுத்து செஞ்ச வரதன் கேரக்டர் மாதிரியான ஆட்கள் உண்டு. அப்படி ஒரு 5-6 பேருக்கிட்ட இருந்து ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கலாம். நீங்க கேட்டது ஒருவேளை ஏதாவது ஒரு நடிகரை வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி தோணவே இல்லை. ஏன்னா நம்ம திடீர்னு நீங்க கேட்ட ஒன்னதான் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை. அப்ப நடிகரை வச்சிருந்தா யாரை வச்சிருக்கலாம்னு இன்னைக்கு கூட இப்ப கூட தெரியல எனக்கு. ஏன்னா அந்த கதை அது எப்படி இருக்கும், அவர் கதை எழுதும் பொழுது என்னுடைய பாடி செட்டப்ல இருந்து எல்லாத்தையுமே அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டுதான் நீ இதை பண்ணணும்னு என்னை சொல்லியிருக்காரு. அதனால வேற எதையுமே நினைக்கல. அந்த கதை சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், அவன் எப்படி வெறுப்பா இருப்பானா கடுப்பா இருப்பானா அந்த மாதிரி தான் யோசிக்க ஒரு நடிகரை வைக்கல. ஆமா இருக்கலாம். ஆமா பண்ணலாம். வாய்ப்புகள் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பருக்குள்ள நமக்கு எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு டெவலப் பண்ண முடியுங்கிறதானே. எனக்கு இது முதல் படம் தானே. அதுல இந்த அளவுக்கு கூட இல்லாம அப்படியே வந்துட்டு அப்படி லெஃப்ட் திரும்பி போறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா அதுக்குள்ள நம்ம ஒரு ராஜா நடந்து அப்படி லெஃப்ட் திரும்புறோமா அந்த பதற்றத்துல லெஃப்டா ரைட்டான்னு தெரியாம 2 டேக் எடுத்து போனாலே சந்தோஷப்பட்டிருப்பேன். இவ்வளவு தூரம் வந்தது முதல் படத்துக்குங்கிறது நன்றிக்குரியதா இருக்கு. இல்ல நான் இப்பதானே படமே பாக்குறாங்க, அதுக்கு அடுத்து வரும் பண்ணணுங்கிறதாலதான் இருக்கேன். ஏன்னா இயல்பு அன்றாட வாழ்க்கையில நம்ம ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். போகும்போது வரும்போது ஒரு டீ கடையில் போனா கூட ஒரு காமெடின்றதுனால அப்படி ஒரு ரோல்ஸ் அமைஞ்சிச்சுன்னா தொடர்ந்து பண்றது மாதிரியான ஐடியா தான். இது வரைக்கும் நமக்கு நண்பர்கள் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னுடைய சினிமாவுக்கு முதல் பாட்டு நீ வருவாய் என படத்துல இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் படம். அது அஜித் பாடின அந்த அதிகாலையில் சேவல் எழுப்பி அந்த பாட்டு எழுதி ஆரம்பிச்சேன். அப்புறம் வேற அந்த இதுல எனக்கு போய் நானே என்னை பற்றி சொல்லிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கூச்சம் கருதி பல வருஷங்களுக்கு அப்புறம் ஜோக்கர் படத்துல செல்லம்மா என் செல்லம்மான்னு ஒரு பாட்டு ரொம்ப கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. அந்த முதல் பாட்டு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்தது. போய் நமக்கு கேட்க தெரியாது, எனக்கு என்ன கேட்க தெரியாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கேட்கணும்னா கேட்டுருவேன், காவடியோட எடுப்பேன். எனக்கு கொடுங்கன்னு கேட்க தெரியாது. அந்த மாதிரி கூச்சம் எல்லாம் இந்த துறைக்கு எதுக்குமே உதவாது இல்லையா, எங்கேயுமே உதவாது. அப்படி இருந்தது. மற்றபடி வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் எல்லாமே நண்பர்கள். தனியா தனி பாட்டுகள் எழுதியிருக்கேன். இந்த படத்தோட இசையமைப்பாளர் எஸ் ஜே ஜனனிங்கிறத பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு நான் ஒரு 60 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்கேன். தனி சாங்ஸ், எல்லா துறையிலையும் உள்ள சாங்ஸ், கிளாசிக் சாங்ஸா இருக்கும் அந்த மாதிரிலாம். ஸோ பாட்டோட உறவாடிக்கிட்டே இருந்தேன். அது இந்த இதுல எழுதுறதுக்கு ஈஸியா இருந்தது.